இந்திய அரசியலில் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்களை 118 எம்பிக்கள் கொண்ட காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்து போட்டிருக்கு. அவர் மேலே ஒரு சபாநாயகரை நீக்க முடியுமா? ஆமாம், இந்திய அரசியலமைப்போட 94வது பிரிவு அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. சபாநாயகரை நீக்கிறதுக்கான விதிகள். சபாநாயகரை நீக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த தீர்மானத்தில் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டிருக்கணும். இந்த தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட்டதுக்கப்புறம் அதோட செக்ரட்டரி வந்துட்டு அதோட அனுமதியை ஆராய்வார். தீர்மானத்தை சபையில் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி 14 நாட்களுக்கு முன் அறிவிப்பு கொடுக்கணும். இந்த தீர்மானம் மக்களவையின் அப்போதைய அனைத்து உறுப்பினர்களும் பெரும்பான்மை எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் நிறைவேற்றப்படணும். இந்த தீர்மானம் நடந்துகிட்டு இருக்கும்போது சபாநாயகரோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் கூட்டத்துக்கு தலைமை தாங்க முடியாது. அவருக்கு பதிலாக துணை சபாநாயகர் தான் கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார். சபாநாயகர் ஆனால் தனக்கு எதிரான தீர்மான நடவடிக்கையில் பங்கேற்று வாக்களிக்கலாம். அவர் தலைமை பொறுப்பில் இல்லாதனால சமநிலை ஏற்படும் போது வாக்களிக்கும் அதிகாரம், அதாவது கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவோம்ல, 2 பக்கட்டும் எந்த பக்கமும் சமநிலை இல்லை, இடையில ஒருத்தர் ஓட்டு போடலாம் அப்படிங்கும்போது சபாநாயகர் அந்த இடத்துல ஓட்டு போடுவார், கேஸ்டிங் ஓட்டு. அது இந்த சமயத்தில் அவருக்கு இருக்காது, ஏன்னா அவர் தலைமை பொறுப்பில் இல்லை. அதனால் இப்போது ஓம் பிர்லா பதவி நீக்கம் செய்யப்பட்டாரா அப்படின்னா கிடையாது. அவரை பதவி நீக்கம் செய்யப்பட முடியலை. ஏன்னா குரல் வாக்கெடுப்பு நடந்துச்சு. அதில் பெரும்பான்மை நிரூபிக்க முடியல எதிர்கட்சிகளால். இப்போது இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது பிஜேபி எம்பி ஜெகதாம்பிகா பால் அப்படிங்கிறவங்க. இந்த தகவல் உங்களுக்கு திருப்தி அளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.